ரீசெண்டாக ஒரு நியூஸ் என்ன வந்துருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 90,000 ப்ளஸ் டேக்ஸ் பேயர்ஸ் வந்து போகஸாக நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் கிளைம் பண்ணியிருக்கீங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா 1070 crores அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அலோபிள் டிடக்ஷன்ஸ் இல்லாததெல்லாம் வந்து கிளைம் பண்ணியிருக்கீங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா டொனேஷன்ஸ் டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன். ஆக்சுவலாக டொனேஷனே போயிருக்காது, ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் 80Gல கிளைம் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய போகஸ் கிளைம்ஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. அவங்க மேலே வந்து இப்போ ஆக்ஷன்ஸ் எடுத்துக்கிறதுக்கான ப்ரொசீடிங்ஸும் போயிட்டு இருக்குது. இப்போ இந்த நியூ டேக்ஸ் ரிஜிம்ல எனக்கு என்ன டிடக்ஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஸ்டாண்டர்ட் ஆக்ஷன் 75,000, ரிபேட் வந்து 20,000. இது மட்டும் இல்லாமல் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் சார்ந்து இருக்கக்கூடிய பெர்குசைட், அதாவது பெனிஃபிட்ஸ், கன்வீனியன்ஸ் அலவன்ஸ், கிராஜுவிட்டி அண்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ், இதெல்லாம் நீங்கள் தாராளமாக கிளைம் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு பென்ஷன் 80CCD சப்செக்ஷன் 2ன்னு சொல்லுவாங்க, அதுவுமே நீங்கள் தாராளமாக கிளைம் பண்ணிக்க முடியும். கிஃப்ட்டுக்கான 50,000 எக்ஸம்ஷனும் உங்களால் கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு நியூ ஆர் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து லெட் அவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எடுத்த ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட்டையும் நீங்கள் உங்களால் கிளைம் பண்ணிக்க முடியும். இது போல ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு டாக்ஸ் வித் சூர்யாவோட சப்ஸ்கிரைப்